நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12 ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி என் தேவைகளை சந்தித்தார். கொசுவத்தி வாங்கவும், ஸ்நாக்ஸ் வாங்கவும், பால் வாங்கவும், பூஸ்ட் பேக்கெட் வாங்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதற்கு கொடியான நன்றி. இதெல்லாம் நான் சொல்கிறதுனால நான் பியூரிஃபை ஆகிறேன். நான் ஜெபத்திலேயோ பொறுமையிலேயோ நம்பிக்கையிலேயோ 0 தான். ஆனால் இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு விசுவாசம் வருது, ஒரு தைரியம் வருது. இல்லை, அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது தான் புத்திசாலித்தனம். அது உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், எனக்கும் சேர்த்து நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒன்றும் பூர்ணர் கிடையாது, பூர்ணத்தை நோக்கி தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். Praise the Lord. Thank you, Jesus. நம்மளுடைய தேவனை மிஞ்சி எதுவுமே எதிரி கிடையாது. முதலாவது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் வீட்டிருக்கிறார். பைபிளில் படி தான் நான் படிச்சிருக்கிறேன். சகலமும் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. Praise the Lord. Thank you, Jesus. மீட்டெடுத்த தேவனுக்கு கூடிய நன்றி. எனக்கு இத்தனை நன்மை செய்த தேவனுக்கு சோதரம் 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 சோதரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென்.